நான் சூதுகமில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆரம்பித்தேன். இப்போ சூதுகம் 2ல் கதாசிரியாக இருக்கிறது பெருமையாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சிவிகுமார் சாருக்கு நன்றி. இப்போ நண்பர் அர்ஜுன் டைரக்டர் அவருக்கு நன்றி. தேங்க்யூ. எல்லாரோட உழைப்பையும் மொத்தமாக ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஒரு நல்ல வரவேற்பையும் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். எனக்கு வாய்ப்பளித்த சிவி சாருக்கும் தங்கம் சாருக்கும் ராகேஷ் மேனேஜர் அவருக்கும் அர்ஜுன் சார் எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சிவி சார் அதுக்கப்புறம் தங்கராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் டைரக்டர் அர்ஜுனோட ஒர்க் பண்ண அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் வந்துட்டு தியேட்டருக்கு December 13 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ். வணக்கம். இது இந்த மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியா சந்திக்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த படத்தை வந்து மக்களோட சேர்ந்து பார்க்குறதுக்கு நானும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இந்த எல்லாத்துக்கூடயும் நடிச்சது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்த தங்கராஜ் சார், சிவகுமார் சார், தேங்க்யூ சார். மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு அண்ணனே நல்லா மொத்தம் சொல்லிடலாங்க. சூதுபோகம் நான் அதில் ஒரு கேரக்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம். ஒரு வில்லனா நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஹியூமரும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தெரிய வச்ச படம். இந்த நேரத்தில் நலன் நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன். நலன் குமாரசாமி, விஜய் சேதுபதி அவங்களாம் சேர்ந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க சூதுபோகம். அவரோட இன்னொரு வெர்ஷன் பார்ட் 2. ஆனால் அதில் வந்து வேறு ஜானர். இதையும் வந்து சிவகுமார் சாரும் உடன் சேர்ந்து தங்கராஜ் சாரும் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் அதே மாதிரி ஃபுல் ஃபன்னாக ஒரு ஹியூமராக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் இந்த டீச்சர் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சிவா சார் காமெடியில் வந்து சொல்ல வேணாம். நிறைய இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ஃபுல்லாகவே காமெடி தான், வேறு எதுக்குமே வேறையே இல்லை. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் சாரை பற்றி நிறையா சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ சூதுகோவம் எடுத்துகிட்டு அவருடைய பார்ட் 2 எடுத்திருக்காரு. நிறைய புதுமுக இயக்குநர்கள் நடிகர்களை அறிமுகப்படுத்திருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. எப்படி சொல்லணும்னா, ஒரு 90 காலகட்டங்களில் ஒரு ஆவத்தூர் ஃபிலிம்ஸுக்கு வந்து எப்படி திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேட்டாக இருந்துச்சோ, அதே மாதிரி 2000s பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண இயக்குநர்கள் நிறைய பேரை வந்து புது புது கண்டென்ட்டோட டைரக்டர் ஆகினது வந்து குமார் சார் தான். ஏன்னா வந்து நீங்கள் சில படங்கள்லாம் வந்து ஸ்கிரிப்டாக படித்தாலுமே புரியாது, கதையாக சொன்னாலுமே புரியாது, ஸ்க்ரீனில் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி படங்கள் தான் நிறைய எடுத்திருக்காரு. நீங்கள் பீஸாலாம் சொன்னால் புரியாது. சூதுகுரும்லாம் அதே மாதிரி பாட்டுலாம் சொன்னால் புரியாது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட்செட்டர் ஏற்படுத்தின ஒரு தயாரிப்பாளர். அதே மாதிரி இன்னமும் நிறைய அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எடிட்டர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மென்மேலும் அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுகளையும் டெக்னீஷியன்ஸையும் நீங்கள் வந்து அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் அர்ஜுன் ரொம்ப ஒரு கடுமையான உழைப்பாளி, ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஒரு பரபரப்பாக இயக்கி, அதே மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இன்றைக்கி வந்து அவருக்கு இந்த மேடை கிடச்சிருக்கு. இது மாதிரி இன்னும் பல மேடைகள் அவர் சந்திக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் வந்து ஒரு ஹியூமர் படம் பண்ணுறதுன்னு வந்து ஒரு சாதாரணம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸு அதெல்லாம் பண்ணிடலாம். ஒரு காமெடின்றது வந்து ரொம்ப தேட்டரில் பார்க்குறப்ப நம்ம ஈஸியாக என்ஜாய் பண்ணிடுறோம். பட் அது வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப நுட்பமாக கரெக்டான மீட்டோடு எடுக்கணும். அதை நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ரொம்ப கரெக்டாக எடுத்தாப்புல, எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒவ்வொரு காட்சியிலுமே பிரமாதம் இருந்தாப்புல. நிறைய அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதுவும் அடுத்த ரிலீஸ் ஆக போகுது. அது படம் பண்ணி ஒரு 7 years ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படம். ஸோ அவருடைய காத்திருப்புக்கு வந்து ஒரு பெரிய பலன் கிடைக்கும். அதே மாதிரி அவருடைய குடும்பத்தாருக்கு, ஏன்னா வந்து ஒரு டைரக்டரோட பெயின் இருக்குல்ல, அது வந்து ஃபேமிலி ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படத்தின் மூலிமா அவருடைய வெற்றியின் மூலிமா அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இறைவன் தரணும். அதுக்கு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி
தங்கராஜ் சார் நிறைய படங்கள் வந்து இப்போ சிவி சாரோட சேர்ந்து பண்ணுறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க எல்லா வகையிலையுமே. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, மற்ற விஷயங்களையும் சரி, எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் அடிச்சிருக்காங்க. ஹீரோயின்ஸ் வரல. அதை சொன்ன என்ன பாய்ஸ் ஹாஸ்டல்னு சொன்னார் ஹீரோ. கருணா சார், பாஸ்கர் அண்ணன், சுந்தரசேகர் சார், ராதாரவி அண்ணன், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு பேக்கடாகவே ரொம்ப ஒரு அருமையான படம். டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. எப்படி வந்து ஒரு சூடுபம் படத்துக்கு வந்து நம்ம மீடியா நண்பர்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு மாபெரும் வெற்றி படமாக்குனீங்களோ, அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக வந்து ரசிகர்களுக்கு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் கொடுத்து மாபெரும் வெற்றி படமாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர்கள் அனைவரும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. 2011 நான் தயாரிப்பாளர், சக தயாரிப்பாளர் ஸ்ரீகுமார் சாரும் நானும் ஒரே சமயத்தில் திரைப்படத்துறைக்கு வந்த அவர் முதல் படம் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறமா அதே காலகட்டத்தில் ஒரு படம் எடுத்து தோல்வி அமைஞ்சதால் அதுக்கப்புறம் சினிமாவை கற்றுக்கிட்டதில் நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த நேரத்தில் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஓவர்சீஸில் ஒரு 4-5 படம், பாகுபலி, மாஸ், கொம்பன், இந்த மாதிரி ஒரு 4-5 படங்களை ஓவர்சீஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் தேட்டரில் தமிழ்நாடு தேட்டரில் வாங்கி ஒரு 4-5 படம் தமிழ்நாடு தேட்டரில் பண்ண ஆரம்பித்தேன். இந்த முதல் பட தோல்வியிலிருந்து சினிமாவை கற்றுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை, சினிமா ப்ரொடக்ஷனை தாண்டி மற்ற விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா சினிமாவை தயாரிக்கணுன்ற ஆர்வத்தில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ஜேர்னியில் வந்து எனக்கு திருப்பியும் தயாரிக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் சில சமயத்தில் போயிடுச்சு. ஆனால் சிவி குமார் நானும் 2011 வந்து சிவி குமார், அப்புறம் ஞானவேல் சார், அபினேஷ் இளங்கோவன், நான் எல்லாமே ஒரே ஒரு டீமாகவே எப்பவுமே இருப்போம். அந்த நேரத்தில் இவங்க 3 பேர் மட்டும் பண்ணுற விஷயத்தை நான் பண்ணால் ஒதுங்கியே போயிட்டப்பா படிக்க ஞானவேல் சார் சொல்லுவார், நீங்களும் படம் பண்ணுங்கன்னே சொல்லுவார். அதுக்கான சூழல் அமையாமையே ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே இருந்தது. இப்போ சிவி சார் ரொம்ப இந்த கடந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும்போது, சரி சிவி நம்ம படம் பண்ணோம், சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சிவி கூட பண்ணாதீங்க, சிவி வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாரு, அந்த பிரச்சனை வந்து வெளியே வரனா கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு பண்ணாதீங்கன்னு சொல்லி நிறைய நெகட்டிவிட்டியாக நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் அந்த சிவி மேலே. சிவி வந்து இன்னைக்குள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 26வது படமாக அது நினைக்கிறேன். சினிமா ஒரு படம் எடுத்து தயாரித்து அந்த படத்தை வெளியிடுறதுக்கே ரொம்ப கஷ்டம். 26 படம் வந்து ஒரு சாதாரண மனிதனா மதுரையிலேருந்து கிளம்பி வந்து இன்னைக்கு வந்து 26 படத்தை வந்து வெற்றியோட ரிலீஸ் பண்ணிருக்காரு. நான் இதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள், ஒரு படத்துக்கும் வருவாரு, சார் இந்த படம் ரிலீஸ் பண்ண கஷ்டமா இருக்கு, அந்த படம் கஷ்டமா இருக்கு, நிறைய பிரச்சனைகள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் சமாளிச்சு இன்னைக்கும் இந்த பிரச்சனை வெளியே வருவான்ற நம்பிக்கையோட இந்த சூதுகவுட்டுக்குள்ள என்ட்ரி ஆனேன். அந்த என்ட்ரி வந்து வீண் போகல. இந்த என்ட்ரியில இருந்து இந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு எல்லா உதவியிலும் சிவிகுமார் முன்னணி பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க தாழ்மை வேண்டி தேங்க்யூ. உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. சூதுகம் படத்துக்கு அப்புறம் நான் சூதுகம் நடிக்கும் போது 3வது படம், இப்போ ஆல்மோஸ்ட் 100 முடிச்சிட்டேன் தமிழ்ல. ஸோ அதுக்கு பிக் தேங்க்ஸ் டு சிவிகுமார் சார். அவர் வந்து ஃப்ரெஷர்ஸ், இந்த புதுசாக வர்ற இயக்குனராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நம்பி ப்ராஜெக்டை கொடுப்பாரு. அந்த நம்பிக்கைக்கு சீரியஸாக தேங்க்யூ ஸோ மச் சார். எத்தனையோ இயக்குனர்கள், நண்பர்கள், நலன், கார்த்திக் சுப்பராஜ், இவங்க எல்லாருக்குமே டெபியூ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்தாரு சார். அதுவும் பெரிய ரிலீஸ், எல்லாமே பெரிய ஹிட். ஸோ என்னைக்குமே திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்டு எங்களோட வீடு. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக, ஓல்ட் ஸ்டூடெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணிக்குவேன். நீங்கள் சூதுகோமுக்கு எப்படி நல்ல விமர்சனம் கொடுத்து அந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்குனீங்களோ, அதே மாதிரி சூதுகோம் பார்ட் 2 நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு ஹியூமர், நல்ல காமெடி படம். மிர்ச்சி சிவா சாரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். அவரோட இருந்தனாலே கலகலப்பாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ அவர் இங்கே வந்து பேச ஆரம்பிச்சோன்னா அவ்வளோ சிரிப்பும் சந்தோஷமும் அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ நான் மெயினாக வந்ததே பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி அவரோட ஸ்பீச் பார்க்கறதுக்கு தான். லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு ஹீரோ. நாங்கள் அதிகமாக அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம். பட் திரும்ப இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம்.
இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தங்கராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் கோப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. டிஓபி கார்த்திக் சார் வந்து நீங்கள் எத்தனை சீன் எழுதி வச்சிருந்தீங்கனாலும் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு கேமரா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க், டெடிகேட்டட் பர்சன். எத்தனை ஆர்டிஸ்டோட டேட் இஷ்யூ இருந்தாலும் சரி, இவங்க 3 மணி நேரத்தில் இருப்பாங்க, அவ்வளோதான் டைம் அப்படின்னாலும் அழகாக எடுத்து கொடுத்துருவாரு படத்தை. அர்ஜுன் பற்றி நீங்கள் நல்லா விமர்சனங்கள் எழுதி அவர் இன்னும் பெரிய இயக்குனராக அடுத்தடுத்து பிரசாத் லாபுக்கு அடிக்கடி வரணும். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ப்ரொடியூசர் சிவகுமார் சார், தங்கராஜ் சார் மற்றும் மாமா சந்திரசேகர் அவர்கள், தம்பி கருணாஸ், அப்புறம் டிஓபி, அதுக்கப்புறமா டைரக்டர் அர்ஜுன், என்னுடைய அன்பு தம்பி அருள்தாஸ், எல்லாருக்கும் யாராவது பேர் விட்டு போயிருந்தால் மன்னிக்கணும். வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் வந்து 2 விஷயம். ஒன்று சந்தோஷமான விஷயம், இன்னொன்று மறக்க முடியாத விஷயம். சூகம் ஃபஸ்ட்டு நான் ஆக்ட் பண்ணேன். கருணாவோட அப்பாவாக தான் நடித்தேன். அதுலேயும் ரொம்ப நல்ல பேர், இதுலேயும் நிச்சயமாக நல்ல பேர் வரும். 2வது எங்கள் மாமா கூட வந்து எனக்கு ஒரு 40 ஆண்டுகளாக பழக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் தான் அவர் கூட ஃபஸ்ட்டு சேர்ந்து நடிக்கிறேன். இல்லை மாமா? ஆமாம். அதே மாதிரி அர்ஜுன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி, ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்படி வாங்கக்கூடியவர். எல்லாருமே ரொம்ப நல்ல டைப். மறக்க முடியாத விஷயம், டிசம்பர் 28 அன்னைக்கு ஷூட்டிங். மாமா வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டு ரவி அண்ணனும் நடிக்கிறாங்க அப்படின்னு சந்திரசேகர் மாமாவுடைய கேரவனில் தான் போய் உட்காந்து ஆடா சாப்பிடலாம் அப்படின்னாப்பில் டிஃபனை பிரிக்கும்போது தான் வந்து ஒருத்தர் சொன்னார், நம்முடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி. நாங்கள் அன்றைக்கி சாப்பிடவே இல்லை, என் மூடே இல்லை. நான் அழ ஆரம்பித்தேன். நான் ஒரு பக்கம் அழுகிறேன், மாமா ஒரு பக்கம் அழுகிறாப்பில். என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு 29ஆம் தேதி அந்த அண்ணனுடைய இறுதி நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டோம். அதனால் இந்த ஷூட்டிங் நடந்தது என்றைக்கு அப்படின்றத மறக்க முடியாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நெருங்க போகுது. நல்லபடியாக அண்ணன் அவர்கள் எவ்வளோ பேரை வாழ வச்சவர். அவருடைய ஆசீர்வாதம் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கும் இருந்து, இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இருந்து, ஹீரோ சிவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த அந்த வெள்ளை மனதனுடைய ஆசீர்வாதம் இருந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மாவை வேண்டிக் கொள்வதோடு, என்றென்றைக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேவி மணியெல்லாம் பார்த்தா என்ன வயசுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் பத்திரிகை துறையில் இருந்துகிட்டே இருக்காரு, இளமையா இருந்துகிட்டே இருக்காரு. இப்பதான் கொஞ்ச நாள் வந்து டை அடிக்கிறத அவர் விட்டுட்டாரு. இப்பதான் லேசா வயது தெரியுது. ஆனா கூட இப்ப எல்லாருமே 30 வயசுல எல்லாருக்குமே முடிவு எடுத்து போச்சுல. அங்கேயும் தேவமணியோட வயசை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவருடைய நினைவெல்லாம் எனக்கு வந்தது. அண்ணன் தரணி செல்வம் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸா சாஞ்சு கொடுத்துருக்காரு. அவரோட நினைவுகள்லாம் எனக்கு வந்து இது வரைக்கும் போயிடுச்சு. இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு. பள்ளி இருக்காரு. எல்லா நண்பர்களையும் பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. மேடையில் அமைந்திருக்கின்ற வரிசையாக எல்லோரையுமே சொல்ல வேண்டும். அன்பு இயக்குனர், அருமை இயக்குனர் எஸ்.ஜே. அர்ஜுன் அவர்களே, நம்முடைய ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக் தில்லி அவர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த படத்தினுடைய கதாநாயகன் வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு இருப்பதில்லை, யதார்த்தமாக திரைக்கு வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல, அவரோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற அன்பு தம்பி அவர்கள். தம்பி அருள் அவர்கள் என்னை பார்த்த உடனேயே சொன்னார், அருள்தாஸ் என்ன வேற கெட்டப்பில் இருக்கீங்க, உங்களை நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லையே என்று. அதே போல தம்பி கருணா இருக்கிறார். கருணாகரனோடு இந்த படத்திலே நான் சேர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மாப்பிள்ளை MS பாஸ்கர் 45 வருஷமா எனக்கு தெரியும்.
இயக்குனர் பாரதிராஜா அவருடைய அறிமுகத்தில் புதிய வாய்ப்புகளில் நான் நடிக்கிற போது டப்பிங்கில் வந்து பாஸ்கர் வந்து உட்கார்ந்துருக்காரு, பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு. அவ்வளவு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் தங்கராஜ் சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இன்றைய இளம் தலைமுறையான தம்பி சிவா கர்ணா கூட நடித்தா அதே படத்துல இந்த படத்திலேயே வந்து ராமாரவி கூடயும் பாஸ்கர் கூடயும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ எனக்கு நினைவுகள் எல்லாம் வந்து ஒரு 45 வருஷமா அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கும் இந்த மேடையிலே நின்று இந்த படத்துல ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கும் ஒரு கலைஞராக நான் அரசியல் களத்திலே இருந்தாலும் பொது வாழ்க்கையில இருந்தாலும் அரசு துறையில இருந்தாலும் நான் விரும்பி சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு நடிகராக வர வேண்டும் என்று. அந்த தொழில்தான் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது. அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலையுலக பெருமக்களும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தமிழக மக்களும் தான். அதற்காக இந்த மேடையிலே நின்று நான் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அர்ஜுன் ஒரு அற்புதமான டைரக்டர். நாங்க அவர் வந்து ஜூனியர் சீனியர் புது நடிகர் படம் அப்படின்லாம் பார்க்கல. அவரு அந்த கதாபாத்திரமா பார்த்து ரொம்ப சுலபமா எங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாம அருமையா டைரக்ட் பண்ணாரு. அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியா இருந்தார். ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாங்க. டயர்னஸே இல்லாம கலைஞர்களை பாதுகாத்து கொண்டார்கள் அவர்கள். அருமையா வந்திருக்கு. நான் வந்து இந்த முழு படங்களை வந்து பார்க்கல, டப்பிங்ல பார்த்தேன். எனக்கு நிறைவாக இருந்தது. ஒரு நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ஜுன் வந்து எஸ்ஜே அர்ஜுன். இப்ப எஸ்ஜேல வந்து சூர்யா வந்து நடிகர்ல கலங்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் எஸ்ஜே அர்ஜுன் வந்து டைரக்டர்ல கலங்க போறாரு. அது நிச்சயமா உறுதியான தெரிகிறது. அவர் வரணும். அவர் சரியா கால்குலேட் பண்ணி ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாம எடுக்கிற எனக்கு தெரிந்து வந்து ராமநாராயணன், KS ரவிக்குமார் அந்த வழியில வந்து அற்புதமான ஒரு இயக்குநராக அவர் அமைந்திருக்கிறார். அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிவாவோட இந்த படம் மட்டும் இல்லைங்க, சலூன்னு ஒரு படம். அந்த படத்துல காட்சிகளே எனக்கு அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்குது. அந்த படத்துலயே வந்து அந்த படத்துல ரொம்ப நெருக்கமா சிவாவோட பழகும்போது சிவா என்னன்னா ரொம்ப பெரிய புத்திசாலி. மக்களுக்கு தெரிந்த சிவா வந்து காமெடி ஹீரோ, காமெடி கதாநாயகன். அவர் வந்து சிரிக்க வைப்பார், மேடையில் சிரிக்க வைப்பார். அது அல்லாமல் வாழ்க்கையினுடைய தத்துவம் உணர்ந்தவர், வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர். நான் பெற்றிருக்க ஸ்ட்ரகிள் எல்லாம் சொல்லும்போது அதை உள்வாங்கி கொண்டு இந்த 45 ஆண்டு கால அனுபவத்தை சொல்லும்போது அவர் சொல்ற அவர் கண்டென்ட்டை வாங்கிட்டு அவர் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப பிரமாதமாகும். நமக்கு சில விஷயங்களை பல செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற பக்குவம் பெற்றிருக்கின்றார். ஆகவே இந்த படத்தில் எடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தை தொடர்ந்து இந்த நிறுவனத்திலும் அவர் அர்ஜுன் அவர்களுடைய இயக்கத்திலும் தொடர்ந்து நடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்காக காத்துக்கொண்டும் நான் இருக்கின்றேன். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பு வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சந்திக்கின்ற இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோரிடமும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றிகள். இந்த படம் வந்து இந்த சூதுவம் 2 படம் அப்படின்றது வந்து சூதுவம் படம் எடுக்கும் போதுலேருந்து இருக்கிற இந்த ஐடியா. இது வந்து சூதுவம் படம் ஆரம்பித்து நாங்கள் படம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிருக்க டயத்தில் நலன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். நான் வந்து நலன் இந்த படத்தில் வந்து மற்ற படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த படம் வந்தாலும் கடைசியில் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதோட இந்த படம் வந்து ஒரு மொடாலிட்டியாக வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க ஜெயிக்கிற மாதிரி அவங்க ஃப்ரீ ஆகிட்ட மாதிரி இருக்கே, நாளைக்கு நம்ம யாரையும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னாங்க. கேட்டேன். இல்லை சார், இது வந்து இந்த படத்தை
இந்த படத்தை கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இந்த மொராலிட்டி விஷயத்தில் அப்படின்னாங்க. அதே மாதிரி என்னையும் பயங்கரமாக அந்த சூதுவம் வந்த சமயத்தில் மக்கள் பயங்கரமாக அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அதை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும், சினிமாவில் இருக்க பல பெரிய மனிதர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சரியில்லாத ஒரு எடுத்திருக்கவே கூடாத ஒரு படம் அப்படின்ற அளவுக்கு அதை விமர்சனம் பண்ணாங்க என்றா. அது அப்போ நானும் திருப்பி நான் இதை வந்து நான் முதலே பேசிட்டு இருக்கும்போது நல்ல நேரத்தில் சொன்னார், நான் சார் இந்த படத்துக்கு அப்படி தான் பேசுவாங்க, ஆனால் அந்த படத்தை வந்து ஒரு படமாக நான் வந்து கன்சீவ் பண்ணலை, இது வந்து ஒரு 3 படமாக தான் அதை நான் கன்சீவ் பண்ணியிருக்கேன், ஒரு ட்ரையாலஜியாக தான் அதை கன்சீவ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து ஒரு படம் எடுக்கணும், 3வது படமாக சூதுவும் தர்மம் வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்து தான் சார் முடிக்கணும். அந்த 3 படம் முடிக்கும் போது தான் இந்த முடியுமே அது வந்து அவங்களால கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ சூதுவம் முடிச்சு நானும் நடனும் சூதுவம் 2க்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு கட்டத்தில், சார் இந்த கதையை வந்து என்னால் எழுதுறதுக்கு எனக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னால் எழுத முடியல, அதனால நம்ம ரீமேக் எடுத்து வாங்கி வச்சிருக்கோம், காதல் கடந்து போவோம், அதை எடுத்துடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம இந்த சூதுவம் 2 எடுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி ஓகே, ஏன்னா நான் காதல் கடந்து போகும் நாங்கள் அப்போ ஆரம்பிக்கும் போது அது சூதுவம் 2வாக தான் ஆரம்பித்தோம். அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஆஃபீஸ் போட்டது ஒர்க் நடந்தது எல்லாமே சூதுவம் 2க்காக தான் அது வந்து அந்த டயத்தில் ஒர்க் ஆரம்பிச்சது. அவர் வந்து என்னால் ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சார் இந்த சூழ்நிலையில், அதனால எல்லாம் நம்ம காதல் கடந்து போய் எடுத்துடலாம், பின்னாடிக்கு நம்ம இந்த சூதுவம் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஒன்ஸ் காதல் கடந்து போய் ரிலீஸ் முடிச்சோன்னா நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட, நலன் இந்த படத்தை எப்போ நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது, சார் நான் அந்த படத்தை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. அந்த டயத்தில் அவர் வந்து ஸ்டுடியோ கிரீனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு, இப்போ வாவாத்தியார் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தார். அப்போ அவர் இந்த ஸ்கிரிப்டை நான் வாவாத்தியார் எழுதிட்டு இருக்கேன் சார், என்னால் இப்போ சூதுவம் 2ல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நான் வந்து ஒரு லைனில் சொல்லிடுறேன், நீங்கள் நம்ம டீம் 1 போட்டு எழுத ஆரம்பிங்க அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த சூதுவம் 2வோட லைன். ஏன்னா ஒன்லைன் வந்து அவர் நலன் சொன்னது, நலன்குமார் சாமி இந்த படம் சூதுவம் 2 படம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒன்லைன் வந்து நலன்குமார் சாமி என்கிட்ட சொன்னார். அப்போ அதுக்கு யார் நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கான ஒரு டீம் வேணுமே அப்படின்னும் போது எனக்கு அர்ஜுன் ஞாபகத்துக்கு வந்தார். ஏன்னா அர்ஜுன் வந்து என்னோட முண்டாசிப்பேட்டை படத்தில் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டண்டாக அவர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னோட இன்டர்நெட் நாளையிலையும் அவர் ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ராட்சசன் அவர் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தார். சரி, நான் இப்போ நல்ல காமெடி சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால அவரையும் யோகராஜ் வந்து நல்லனோட கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் ட்ராவல் பண்ணியிருந்தார். நல்லன்னு சொன்னார், யோகராஜ் வச்சுக்கோங்க, கதிரை வச்சுக்கோங்க, அப்புறம் அவரோட கதை விவாதத்தில் இருக்க ஒரு நண்பர்கள் 2 பேரை கூப்பிட்டு இவங்க எல்லாத்தையும் வச்சு இந்த டீம் அசம்பிள் பண்ணுறோம். 2019 நாங்கள் இந்த கதையை எழுத ஆரம்பித்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இது சூதுவம்ன்றது வந்து ஒரு இப்போ தமிழ் சினிமாவில் நிறையா பார்ட் 2 பார்ட் 3 படங்கள் வந்துட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை 28 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சீக்வல். இப்போ அதில் இருந்த நடிகர்கள் வந்து அதே கேரக்டர்ஸாக 2008க்கு அப்புறம் திருப்பி வரும்போது அவங்க சின்ன வயசுல கிரிக்கெட் ஆனாங்க, அவங்க லவ் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க. இதுவும் அதே மாதிரியான ஒரு படம் தான். சூதுவம் 2ன்றது வந்து இது ஒரு தனி படமாவோ இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைசி மூவி மாதிரி வேற கதை வேற ஹீரோ அப்படின்றதுலாம் இல்லை. இதுலயும் அதே விஜய் சேதுபதியோட கேரக்டர்ஸ் தனியாக தான் இருக்கு, இவரோட கேரக்டர்ஸ் வந்து தனியாக தான் இருக்கு. ஸோ நலன் சொன்ன ஐடியாவே என்னன்னா, இது வந்து 2013 நம்ம சூதுவம் எடுத்தோம் சார். இந்த சூதுவம் 2ன்றது வந்து 1990களில் ஆரம்பிச்சு சூதுவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 24 இந்த கதை எப்படி கண்டினியூ ஆகுதுன்றதுதான் இந்த படத்தோட ஐடியாலஜி. அந்த மாதிரி தான் இந்த படத்துல எழுதியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நடித்த பெரும்பாலான கேரக்டர்ஸ் வந்து அதே கேரக்டர்ஸாகவே இந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதை எழுதி முடிச்சு கதை எழுதும்போது நலன் என்கிட்ட இந்த படத்தை நான் சூதுவம் 2 எழுதுறேன், நீங்கள் லைனை கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் என்கிட்ட கேட்டது ஒரே ஒரு ப்ராமிஸ் தான், நீங்கள் சூதுவம் 2 ஒன்று எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சூதுவம் 3 சூதுவம் தர்மம் வெல்லும் அந்த படத்தை எடுத்து முடிப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த 3வது படத்தை நான் எடுத்துறேன். நல்லா இந்த படம் எதர் பாசிட்டிவாக போனாலும் சரி நெகட்டிவாக போனாலும் சரி ஐ வில் ஃபினிஷ் த ட்ரையாலஜி. நான் தமிழ் சினிமாவில் தான் ஃபர்ஸ்ட் ட்ரையாலஜியாக ட்ரை ஆகிட்டு இருக்க ஒரு படம் வந்து. இப்போ மற்ற படங்கள்லாம் வந்து பார்ட் 2 எடுத்து முடிச்சு அப்படியே விட்டு போயிடாங்க. பட் இது பார்ட் 3 எப்படி முடியணுன்றது வரைக்கும் நல்லா வந்து யோசிச்சு வச்சிருக்காரு. இந்த தர்மம் வெல்லும் அப்படின்ற டைட்டில் அந்த இது வரைக்கும் அவர் யோசிச்சு வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இந்த படம் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ரிசல்ட் நான் அந்த படத்தோட சூதுவம் தர்மம் வெல்லும் எடுத்து அந்த ட்ரையாலஜியை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூதுவம் 1 ஆரம்பிக்கும் போது அவர் வந்து படத்தை நான் கதையை கேட்டு இந்த படத்துக்கு யாரு ஹீரோ, அப்படி உங்களுக்கு யாரு இதுல வந்து ஒரு ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன மாதிரி, ஏன்னா அந்த படத்துல வந்து ஹீரோட கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசு இருக்கணும் அப்படின்றது. அவர் என்கிட்ட கேட்டதே வந்து இந்த லொலு சபா நடிகர் மனோகரன் சார் ஒருத்தர், இந்த இப்படி கையெல்லாம் ஆடிட்டு நான் அப்படின்னு இல்லையா, அவர் தான் அந்த படத்துக்கு ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் சூதுவமுக்கே. அப்போ வந்து எனக்கு ஒன்றும் புரியல, என்ன நம்ம படம் எடுக்கணும் அவரை ஹீரோவா வச்சுதான் படம் எடுக்கணுமா நம்ம அப்படின்னா, இல்லை சார் இந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னாரு.
நான் கூட சொன்னேன் சார் அவர் ரொம்ப இதாக இருப்பார், நம்ம வேணா வேற ஏதாவது அதை மாதிரியே வேற யார்ட்டையா ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு யூஇசேது சார்ட்டெல்லாம் போய் கதை சொன்னோம். அவர் நடிக்கிறேன்னு சொன்னார் அந்த படத்தில். நான் என்னோட லீஸ்ட் சான்ஸாக வந்து வேணா யூஇசேது சாரை வேணா நீங்கள் இந்த படத்துக்கு வச்சுக்கலாங்க, இது ரொம்ப அப்படின்னு தான் அவர்கிட்ட நான் வந்து அந்த டைத்தில் சொன்னேன். அப்போ இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படிச்சிருந்தாரு விஜய் சேதுபதி சார். அவர் வந்து கார்த்திக் சுப்புராஜ் மூலமாகவும் என் மூலமாகவும் நலனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்துட்டு நலன் வந்து எனக்கு வேணவே வேணாம், நான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு வேண்டாம், இவர் வந்து நான் வேற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன், இவர் வந்தாலும் படம் வேற மாதிரி ஆயிடும், அதனால எனக்கு வேணான்னு சொல்லி ஒரு வாரம் ஆச்சு எனக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு, எனக்கும் கார்த்திக் சுப்புராஜுக்கும் அந்த படத்துக்குள்ள விஜய் சேதுபதியை கொண்டு வருது. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் தன்னோட நடிப்பு திறமையாலையும் அவரோட மேனரிசத்தினாலையும் அந்த கேரக்டரை வேற மாதிரி டெவலப் பண்ணி வேற மாதிரியான ஒரு ஹிட்டா அந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் ரேஞ்சுக்கு அந்த படம் போயிருச்சு. ஸோ அந்த படத்துல எப்படி எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சோ விஜய் சேதுபதி சார் இந்த கேரக்டர் பெர்ஃபெக்டா பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சோமோ, அதே மாதிரி இந்த சூதுவம்ல தாஸ் மாதிரி சூதுவம் டூல குருநாத், இந்த குருநாத் கேரக்டர் எழுதி முடிச்சோடனே எங்களுக்கு இருந்த சாய்ஸ் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் கிருச்சி சிவா அவர்கள் தான். ஏன்னா இந்த கேரக்டர் எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணக்கூடிய இந்த படத்துல வந்து கதாநாயகன் கேரக்டர்ன்றது வந்து ஒரு பயங்கர இதெல்லாம் இல்லாம ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா அது டிசைன் ஆயிருந்துச்சு. ஸோ அதை வந்து அவரால் மட்டும்தான் அதை கேரி ஓவர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி நாங்க அவரை வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி சூதுவோமை பொறுத்த வரைக்கும் நலன் என்கிட்ட சொன்னது, நலனே என்கிட்ட சொன்னதும் சரி, சூதுவோமை பொறுத்த வரைக்கும் அருமை பிரகாசம் தான் ஹீரோ, மற்ற எல்லாருமே அவர் சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான். சூதுவோமை யாரும் இல்லாமலும் எடுக்க முடியும், அருமை பிரகாசம் இல்லாம சூதுவோமை எதுவுமே எடுக்க முடியாதுனால அவர் கேரக்டர் நான் கர்நாடகா எழுதும்போது சொல்ல கர்நாடகா நாங்கள் இப்போ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம், நீங்க முடிச்ச உடனே நீங்க தான் பண்ணி ஆகணும், வேற ஆளே கிடையாது, அந்த கேரக்டர் நம்ம வேற அழிச்சு பண்ண முடியாதுன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க, ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த படம் எடுக்கும்போது எனக்கு ஆல் யூனோ 2017 அப்புறம் ஒரு 7 வருஷம் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு நிதி சிக்கல்கள் பயங்கரமான பிரச்சனைகள்லாம் தாண்டி இந்த படத்தை, ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கதை ரொம்ப நல்லா எழுதிட்டாங்க, சூப்பராக எழுதிருக்காங்க. இந்த படத்தை வந்து நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவோட ப்ரொடியூஸ் பண்ணலன்னா இது வந்து படம் மாட்டிக்கணும் அப்படின்னு நான் போய் தங்கர சார்ட்ட சொன்னேன், சார் இந்த படம் அப்படி இருக்கு, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்னு. அவர் என் மேல இருக்க இதெல்லாம் எத்தனையோ பேர் அவர்கிட்ட வந்து நெகட்டிவா என்னை பத்தி பேசினா கூட அவர் வந்து எந்த விதமான இதையும் எடுத்துக்காம இந்த படத்தை முடிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஸ் பல 5-6 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு. அது போக 1-2 கோடி ரூபாய் பப்ளிசிட்டியும் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணணும்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த படத்துல வந்து இசையமைப்பாளரை வந்து 2 பேர் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் பாடல் பண்ணிருக்காரு, அவருக்கு தான் முதல் படம், எட்வின் லூயிஸ் விஸ்வநாத்னு. அவர் லண்டன்ல படிக்கிறதுக்காண்டி போயிருக்காரு, ஏதோ பெரிய ஸ்கூல்ல ட்ரினிட்டி ஸ்கூல்ல மியூசிக் ஸ்கூல்ல ஏதோ கோர்ஸ் பண்ண போயிருக்காரு. இன்னொரு பையன் வந்து ஹரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு. 2 பேருமே அவங்களால வர முடியல. மற்றபடி இந்த படத்துல வந்து கவின், இந்த பையன் வந்து கவி நக்காய்ஸ் சேனல்ல அவர் நல்லா பண்ணியிருந்தாரு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இவரும் கல்கின்ற ஒரு கேரக்டரும் சேர்ந்து அந்த குருநாத் கேரக்டரோட அவங்க 3 பேரும் பண்ணிருக்க சேட்டைகள் வந்து ரொம்ப ரசிக்க முடிய மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க அப்படின்னு நான் படத்துல நம்புறேன். அதே மாதிரி இந்த படத்துல மிர்ச்சி சிவா அண்டு இவர் சந்திரசேகர் சார், ஏன்னா அந்த அவர் பண்ணிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரிக்கான ஒரு கேரக்டர், ரொம்ப நுவான்ஸான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பத்தி ரொம்ப பேச முடியாது, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எதுவும் அதை பத்தி ஜாஸ்தி பேச முடியாது. ஏன்னா ரொம்ப ட்ரிக்கியான ஒரு நுவான்ஸான ஒரு கேரக்டர். அதை பண்றதுக்கு ஒரு பயங்கர ஒரு கம்பீரமான ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெர்சனாலிட்டி தேவைப்பட்டுச்சு. நிறைய சஜஷனுக்கு அப்புறம் தான் சாரு தான் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணோம், அவரும் சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாகவே இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படத்துக்காண்டி அவங்க ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு 3 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. 2019 ஆரம்பிச்சோம், இடையில கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் 2021 தான் ஸ்கிரிப்டா முடிச்சாங்க. 2023 ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம், நல்லபடியா படத்தை முடிச்சிருக்காரு. ரொம்ப மனதுக்கு நிறைவா வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல ஓடும், இந்த படத்தை பத்தி நம்ம தைரியமா பேசலாம் அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு இந்த படம். இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். இறைவன் அருள்ல இந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எப்பயும் எனக்கு என்னோட இது வந்து எனக்கு 20வது ரிலீஸ், இந்த படம் வந்து 21வது ரிலீஸ். இந்த 20 ரிலீஸ்லயுமே எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. டெஸ்பைட் ஆஃப் த மூவிஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஊடகத்துறையில இருந்து. அந்த சப்போர்ட் எனக்கு இந்த படத்துலயும் வேணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நல்லபடியாக பாசிட்டிவா எழுதி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு உங்க அனைவரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. அதாவது கொஞ்சம் நிறைய விஷயம் பேசலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தா சிவி சார் எல்லாத்தையும் பேசிட்டாரு. அப்புறம் சரி சொல்லாம மறந்துட்டாரு. சரி அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துலாம் பார்த்தா ஒரு கூடயே சார் நிக்கில் சார் உட்காந்து அந்த மறந்து போனவங்களையும் கொடுத்து பேச வச்சுட்டாரு. ஸோ எனக்கு சரி நான் பேசுறதுக்கு வேற என்ன, நான் ஸ்டார்டிங்லேருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சில விஷயம் போட்டு பேசுகிறேன். நான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண படம் வந்து முண்டாசு பட்டி தான்.
ஸோ அதில் சார் தான் ப்ரொடியூசரு. ஸோ அதில் நாங்கள் வந்து பிரமிப்பாக நாங்கள் பார்க்குறது என்னன்னா, அங்கே அந்த ஆஃபீஸில் சாரும் நலன் சார் வந்து வெளில நின்று எப்போ பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சூதுகம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிருந்தது. நாங்கள் வந்து அவங்க வெளில இருக்காங்கன்னா அவங்க திருப்பி வெளில அவங்க தாண்டி போகிறவங்க கிராஸ் ஆகி போக மாட்டோம். ஏன்னா பயம், தாண்டி போகிறதுக்கே பயமாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா 2 பேரும் அப்படி பிரமிப்பாக இருக்கும் எங்களுக்கு. அப்புறம் அங்கேருந்து அப்புறம் இன்டர்நெட்டான நம்ம அவர் ரவி சாரோட அவரோட ஒரு ஒர்க் சும்மா ஜஸ்ட் ஸ்கிரிப்டில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ட்ராவல் வந்து ராட்சசன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். அப்புறம் யங் மன்சாங்னு ஒரு படம் பிரபுதேவ மாஸ்டர் வச்சு பண்ணேன். அப்படியே மார்க்காண்டினி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது. ஒரு 13 வருஷம் கழிச்சு சார் திருப்பி கூப்பிட்டாரு. ஸோ இப்போ பார்க்கும்போது சரி சார் கூப்பிட்றாரு போகலாம் அப்படின்னு போகும்போது ஃபஸ்ட்டு சொன்னது என்னன்னா, சூதுகம் 2 அர்ஜுன் நீங்கள் ஃபஸ்ட்டு கதை பண்ணுங்க, அப்புறம் டேரக்ட் பண்ணுறதை பற்றி முடிவு பண்ணலாம். சரி ஓகே கதைக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டு அப்புறம் கதை முடிச்சதுக்கப்புறம் அர்ஜுன் நீங்களே டேரக்ட் பண்ணுங்கன்னு ஸோ ஹாப்பியாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் வந்து ஏன்னா சூதுகம் 2 வந்து சார் வந்து பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே யார் முகத்துலேயும் சந்தோஷம் இல்லை, நல்லா பேய் அறிஞ்ச மாதிரி இருந்தாங்க. ஏன் என்னடா அப்படின்னா, ஏன்னா எந்த மாதிரி விஷயத்தை ஒத்துட்டு வந்திருக்க, சூதுகம் படத்தோட பற்றி தெரியுமா உனக்கு, அது சிவி சார் கம்பெனி இப்போ ப்ரொடக்ஷனை பற்றி உனக்கு தெரியுமா, அங்கே போன இன்னும் உனக்கு தெரியுமா, ஏன்னா தேர் குரு தைரியம். ஸோ எல்லாருமே வந்து இப்படி பர்சன்ட் பயம் அதிகமாகிடுச்சு. சரி அப்புறம் என்னன்னா அந்த டைமில் எனக்கு பெருசாக வேலையும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்குது. நம்ம ஒரு அதாவது அந்த படத்துலேயும் ஒரு டெவலப் வரும். அது வந்து பிரச்சனையில் இருக்க அந்த வாய்ப்பில் இருக்க பிரச்சனையை பார்க்காத அந்த பிரச்சனையில் இருக்க வாய்ப்பை பாரு அப்படின்னு சேர்ந்து இறங்கிட்டோம். ஸோ இன்னும் வந்துடும்னா சிவி சாரோட ஸ்கூல் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஸ்கூல் தான். அது எப்படி அதை அது அதை நான் உங்களுக்கு ஒரு ஒரு விளக்கமாக சொல்லணும்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு 2 விதமான பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு வந்து எந்த கஷ்டமே தெரியக்கூடாது, அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துடணும், அவன் வந்து வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த பையன் என்ன கேட்டாலும் கொடுத்து வளர்ப்பாங்க. இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா, நான் படுற கஷ்டப்படலாம் என் பையனுக்கு தெரியும், அப்பதான் வந்து கரெக்டாக வருவேன், அப்போ நல்ல கஷ்டத்தையும் வந்து அந்த பையனுக்கு தெரியப்படுத்துவாங்க. இது செகண்ட் டைப் ஆஃப் பேரண்ட். இவர் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து திரும்பி பார்ப்பார். இந்த சுந்தர் சார் படத்துல வடிவேல் சாருக்கும் மாதன் சாருக்கும் ஏதோ பிரச்சனை வந்து ஒரு ஆட்டோக்காரர் நிற்பார், எங்க அந்த ஆட்டோக்காரர் அப்படின்னு. ஸோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளம், எங்க அந்த டைரக்ஷன் டீம், அது எந்த ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன், ஏன்னா நான் உங்களை தான் வந்து நான் உங்களை நம்பி தான் நான் ஓவரால் நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இப்போ சினிமா நல்லா சொன்னா இப்போ ஒரு டேரக்டர் ஆகிட்டோம்னா ப்ரொடியூசர் வந்து அவரை தங்க மாதிரி பார்த்துப்பாங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனை வா நில்லு அப்படின்னு நிற்க வச்சு, அதாவது அது இன்னும் நான் நிறைய சொல்ல முடியாது, பட் நான் சொல்லுவேன் இல்லை இல்லை. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் இன்னைக்கு இந்த படம் முடிச்சுட்டு இப்போ இந்த ரிலீஸ்க்கு எடுத்து வரும்போது இந்த படம் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காது இல்லைங்களா. அது அந்த சினிமான ஒரு மாயோட சுத்தம் இல்லை, இதுதான் ப்ராக்டிக்கலு, இதை நீ இப்படிதான் பண்ணணும், அதுக்கான ஒரு விஷயத்த வந்து சாரோட ஸ்கூல்ல தாண்டி வேற எங்கேயும் இன்ட்ரெஸ்ட்ல கற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா இங்கே அவரோட ஸ்கூல்ல அவரோட லிஸ்ட் அவர் இத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இவ்வளோ டெக்னீஷியன் வெளில வந்திருக்காங்க, அவங்களாம் வெளியில போய் ஒரு பெருசா ஜொலிக்கிறதுக்கு வந்து காரணமே இந்த ஸ்கூல். இப்போ நான் இப்பதான் வெளில போறேன், அடுத்தடுத்து வரவங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்கும். நீ லைஃப்ல எந்த சிம்பிளா வடிவேல் சார் சொல்லுவார்ல, நீ அடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்புல எவ்வளவு அடி வாங்குற தும்பு வந்துருச்சுரா அப்படின்னு வரலைங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தனியா ஒரு வில் பவர் வரணும், சினிமாவில் நீ எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம்டா அப்படின்ற ஒரு ஒன்று வரணும்னா நீங்க கண்டிப்பா சிவி சார் கூட கொஞ்சமா டிராவல் ஆகுங்க, டெஃபினட்டா வந்து அது வந்துடும். அப்புறம் சரி சார் நிறைய இப்ப நான் வந்து சூதுகம்குள்ள வரேன். இந்த படத்துல வந்து எனக்கு அதை கதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிவி சார் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு நரவன் சார் எப்படி வந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷன், அதாவது விஜய் சேதுபதி சார் ஏற்றுக்க முடியும், அந்த மாதிரி நான் எங்களுக்கு வந்து இந்த கதைக்குள்ள ஹீரோ யாரை கொண்டு வரணும் எங்களுக்கு தெரியல. ஸோ அப்பதான் வந்து என்னன்னா அந்த ஒரு எதையும் வந்து ஜஸ்ட் ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும் சார். இந்த வார்த்தை சொல்ல டக்குன்னு சிவா சார். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டையும் வந்து ஜஸ்ட் லைக் தட் தான் பண்ணுவார், சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் இல்ல சார் எனக்கு அவர் கூட ரொம்ப வருஷமா டிராவல் இருக்கு சாரோட. வந்து என்னோட முதல் படம் டிஸ்கஷன்ல இருந்து அவர் கூட நான் சிவா சார் கூட டிராவல் ஆயிருக்கேன். ஸோ இந்த படத்துல வந்து குருநாத்ன்ற கேரக்டர் ரொம்ப அல்டிமேட்டா பண்ணியிருக்காரு. ஸோ அது நீங்க தியேட்டர்ல கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் MS பாஸ்கர் சார் சொல்லிட்டாரு. நான் அவர் சார் பாஸ்கர் சார் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை இருக்காருன்னா, அவர் ஆப்போசிட்ல நடிக்கிறவங்க, சைட்ல நடிக்கிறவங்க, பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒரு டயலாக் பேசுறது கூட சாரை சொல்லி கொடுத்துருவாரு.
நீ இதை சொன்னாதான் அடுத்து நான் அந்த டைலாக் பேச முடியும், நீ இந்த மாடலேஷன்ல பேசினாதான் நான் அப்படி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த சாரே சொல்லி கொடுத்துருவாரு. நம்ம ஜஸ்ட் அவங்க ஆக்ஷன் கட் சொன்னாவே போதும். அப்புறம் நம்ம அருள்தாஸ் அண்ணனோட அவர் என்னன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த சீரீஸ் தாண்டி இந்த படத்துல சூதுவம் 1க்கும் 2க்கும் ஒரு பெரிய பாடம் அப்படின்னா அந்த டாக்டர் கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டர் இல்லாம இந்த கதையை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. அப்புறம் கருணா சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் பார்த்து வேண்டாரு இல்லைங்களா, ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்து டப்புன்னு வந்து அந்த ரோல் அப்படியே அந்த ஸ்பாட்ல பண்ணாரு. அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கருணா சார்கிட்ட இருந்தது. அந்த அருள் பிரகாசம்ங்கிற அந்த ரோலை வந்து அவர் ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் பண்ணும்போது நீங்க சூழ்நிலை ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, இந்த கழுத்து பிடிச்சி அவங்க அம்மாட்ட பேசுற ஒன்று இருக்கும். அவர் சார் வந்து பண்ணாரு ஒரு எனக்கு சிங்கிள் டேக்ல அந்த அப்படியே அருள் பிரகாசம் அடுத்த செகண்டாவே பண்ணாரு. அவ்வளோ ஒத்துழைப்பு இருக்கும். நமக்கு என்னன்னா நலன் சாரை கிரியேட் பண்ணி வச்சுட்டார் இல்லைங்களா, அவங்க அப்பா கேரக்டர், நானவதையும் கேரக்டர், அருள் பிரகாசம் கேரக்டர் நலன் சாரை கிரியேட் பண்ணனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அப்புறம் வாகை சந்திரசேகர் சார், எனக்கு நான் வந்து இப்போ ரொம்ப தீவிர விஜயன் சாரோட ஃபேன் நான். ஸோ அவங்களோட நடிச்சவங்க ராகரவி சார், வாகை சார், இவங்கெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்பாட்டுக்கு வரும்போது ரொம்ப ஸோ வாகை சார்ட்ட உட்காந்து நம்ம கேட்கும்போது ரொம்ப பொறுமையாக கேட்டுப்பாரு. அடுத்து அந்த நம்ம நினைச்ச அந்த கேரக்டர் மாடுலேஷன் எடுக்கும்போது நமக்கே பிரமிப்பா இருக்கும். அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி சார் உண்மையோடு தான் இருக்கும். அதுக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ டெப்த் கொடுத்து அந்த டைலாக் சூப்பராக பண்ணாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் தங்கராஜ் சார், இப்போ நான் சிவி சாரை பற்றி நிறைய சொல்லிட்டேன். தங்கராஜ் சார் பற்றி சொல்றதுக்கு என்னன்னா, எங்களுக்கு எல்லாம் வந்து வயிறு நிறைய சோறு போட்டு எங்களோட பசியை போக்கின ஒரு அப்படி சார். அப்புறம் ஒரு டைரக்டருக்கு வந்து ஸ்பாட்ல இன்னும் வேணும் அப்படின்றது வந்து இப்போ வீட்டில் அப்பா ஒன்று தரலன்னா நம்ம லைட்டாக அம்மாட்ட கேட்டு காசை பிடிக்கிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிவி சார் இல்லாம நேரமாக பார்த்து அவர்கிட்ட பேசி சார் இது வேணும் சார், அது வேணும் சார், அப்படி வேணும் சார்ன்ட்டு இப்படி இல்லை. அப்புறம் அவர் வந்து நீங்க ஏன் சார் கொடுத்தீங்க, அவங்க அப்படிதான் சார் கேட்பாங்க அப்படின்னு வந்து சண்டைக்கு வருவாரு. அப்படி வந்து தங்கம் சார் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்தா அந்த குவாலிட்டி குறையாம இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப பெருசா எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அப்புறம் இந்த படத்துல என்னோட கேமராமேன் கார்த்திக் தில்லை ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு 50 அடி குதிக்கணும் ப்ரோ, சரி குதிச்சிடலாம் ப்ரோ அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம ரெடினா ரெடி, குதிக்கணும் அந்த ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. அவரு அவ்வளவு சப்போர்ட்டா இந்த படம் ஃபுல்லா எனக்கு இருந்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சுரேந்தர், இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நம்ம ஜஸ்ட் வந்து ஃபில்ம் மட்டும் பண்ண முடியாது, ஒரு இடமும் ஒரு கேரக்டரா ஃபீல் ஆகணுன்றதுக்கு நான் வந்து டிஸ்கஸ் பண்ண ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் எடிட்டர் அஸ்வின், அது எப்படின்னா அவரும் நான் ஆக்சுவலாக வந்து அந்த டைம் நான் அவருக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு கல்யாணம் இருந்தது. ஒரு இன்னும் ஒரு 15 நாள் வந்து ஒய்ஃப் அண்ட் டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நைட் மட்டும் தான் கட் பண்ணுவாரு. சூப்பராக பண்ணுவாரு. நைட்டு ஃபுல்லாக அவர் கூட தான் ட்ராவல் ஆகணும். நிறைய திட்டுக்கு ஆகினாலும் ஒர்க்கு சூப்பராக பண்ணுறதுனால அவர் கூட நான் வந்து அந்த நைட்டாக இருந்து ட்ராவல் பண்ணேன். ஆனால் இப்போ அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் அடுத்து ஒர்க் பண்ணுறதுனால அவர் கண்டிப்பாக பகலில் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் இந்த கதை உருவாகிறதுக்கு இப்போ நலன் சார் வந்து அந்த கோர் ஐடியா கொடுத்துட்டாரு. பட் அதை ஒரு முழு வடிவமாக திரைக்கதை பண்ணுறதுக்கு எனக்கு நான் ஒர்க் பண்ண படங்கள் எனக்கு இந்த படத்தில் வேண்டிய வேறையாக இருந்தது எனக்கு. ஸோ அப்போ நான் என்னன்னா நலன் சாரோட ஒர்க் பண்ணவங்க யாராரு இந்த கதையில் அப்படின்னும் போது அப்போ அந்த டீம் யோகராஜ், அப்புறம் கதிர், அப்புறம் யோகின், இவங்க 3 பேர் நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த டைமில் அவர் எப்படி திங்கில் இருந்தார், இன்னும் நல்லா பார்த்தாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் அந்த ஒரு ஸ்கிரீன் பிளேவாக அதை கிரியேட் பண்ணோம். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டீம்ஸு இதில் அப்புறம் இந்த அரசியல் வசனம்லாம் எனக்கு அனுபவம் பத்தலை. ஏன்னா ரொம்ப மெச்சூரான ஒரு வார்த்தைகள்லாம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு எனக்கு ரமேஷ்னு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணார். ஸோ ஓவராலாக வந்து இவங்களோட எல்லாரோட சப்போர்ட்டில் தான் இன்னைக்கு இங்கே இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த படம் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். சூதுவம் ஒன்று வந்து உங்களுக்கு, ஏன்னா அது உங்களுக்கு சூதுவம் சொல்லும் போது இன்னொரு விஷயம். ஸோ அந்த படம் வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு 15 பவுன் நகை தொலைஞ்சு போச்சு. அது நான் இருக்கும்போது வந்து திருட்டு போயிட்டாங்க. அது ட்ரிக்ஸை ஏமாற்றி திருட்டு போயிட்டாங்க. வீட்டை சுற்றி கூட்டம் கூட்டினதுக்கப்புறம் நான் எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி தான் வந்தா, தண்ணி வேணும்னு கேட்டால் நடுக்க போனேன், அந்த டைமில் தான் போயிடுது அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்தவெல்லாம் பாரு அவன் எவ்வளோ திறமைசாலியாக இருப்பான், இந்த பையனை ஏமாற்றி நான் எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அந்த திருடிட்டு போன நம்பர்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான்
நகையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம், நம்மள சொல்லாம எல்லாம் அவனோட திறமையை பேசிட்டு இருக்காங்க. சரி பகலில் நடமாட முடியலன்னு காலை விடியகாலம் 4 மணிக்கு போனோம்னா அங்கே கோலம் போடுற பொம்பளைங்க கூட்டுற பொம்பளை அதை இந்த படத்தை ஏமாத்திட்டாங்க. எவ்வளோ பேர் இந்த இவ்வளோ பிறப்பை நம்ம ஏமாத்திட்டாங்க பாருங்க. அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த தேட்டர் அந்த படத்தை பார்க்கும்போது அதை தவறு செய்கிறவங்க செஞ்சுறாங்க. அதாவது அப்படின்னு பார்க்கும்போது தேட்டர் பெரிய கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஒரு வில்லத்தனமா இருக்கிறவங்க வந்து வின் பண்ணும்போது கிளாப்ஸ் பார்க்க மறந்துட்டேன். ஆனால் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நானே ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி அதுக்கு வந்து நான் வந்து டைரக்ட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த இப்போ எனக்கு அந்த ஒரு 13 வருஷத்துல ஒரு வளர்ச்சி அந்த ஒரு மாற்றமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த தேட்டரில் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அந்த சூதுகம் ஒன்று உங்களை என்ன பண்ணுச்சோ உங்க தேட்டரில் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலை கொடுத்துச்சோ டெஃபினட்டாக இந்த படமும் கொடுக்கும் நாங்கள் நம்புகிறோம். நம்பி ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இப்போ பாய்ஸ் ஹாஸ்டலில் உட்காந்துருக்க மாதிரி அதுக்காக ஹீரோயின் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. படத்தில் வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்தில் இருக்காங்க. இங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸில் சூதுகவும் 2 அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சொன்னது எதுக்கு பிரதர் அது நல்ல படமாச்சு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டு. அதில் தான் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சிவி சார் சொல்லும் போது என்னன்னா இது ஒரு ப்ரீக்வலாக ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போது கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது 2 பேரலல் ஸ்டோரி. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயம் நான் அதுக்குள்ளே வர்றது, நான் வந்து கருணாகரன் அவரோட மீட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன்லாம் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஸோ இது ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன். ஃபஸ்ட்டு நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். என்னன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 படம் 26 படம்னு சொல்கிறாரு. இதில் எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பா ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்பராஜ், எவ்வளோ ஆர்டிஸ்ட். பிரதர் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் திஸ். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க. நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப கண் கலங்கி பேசுறதுலாம் பார்த்தேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்மளை கைவிடாது அப்படின்றது தான் சினிமா, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க. அது இன்னொரு ரீசன். நிறைய பேர் சொன்னாங்க சிவியோட படம் பண்ணாது அப்படின்ட்டு, அது எனக்கும் சொன்னாங்க. ஸோ ஆனால் நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் த லவ் தட் யூ ஷோ ஃபார் சினிமா, ஓகேவா? ஸோ அது உங்களை வந்து நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும். அண்ட் என்டர் த டிராகன் பார்த்துருப்போம். ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது. ஆனால் டிராகன் தான் அவர். அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்லை, எல்லாம் கரெக்டு தான். ஸோ பிரதர் ஆல் தி பெஸ்ட். நிச்சயமாக வந்து நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். அடுத்த படம் வந்து நீங்கள் சொன்னீங்க தர்மம் வெல்லும்ட்டு. நிச்சயமாக தர்மம் வெல்லும். இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும், லைஃப்பில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் போகிறது எதை நோக்கி? நிச்சயமாக தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றது தான். நிச்சயமாக அது நடக்கும். ஆனால் அவ்வளோ சொல்லிட்டு அடுத்த படத்தில் இவர் இருப்பார் அவர் இருப்பார், நீங்கள் நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை. நீங்கள் அதில் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம வேறு எதனா படம் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார், அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள். அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோன்னா நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் தான் அது தங்கராஜ் சார் தான். அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் சார், கிரேட். இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதில் வந்துடலாம். எம்எஸ் பாஸ்கர் இருக்கார். அவர் வந்து அப்படின்னு சொல்லவே முடியாது. அவரெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா ஹாய் மச்சான் ஹவ் ஆர் யூ. நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்துருப்பீங்களா தமிழ் படத்தில் அவர் இன்டர்வியூ காலேஜ்லேருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்படி இருக்காருல்ல, டக்குன்னு காலேஜ் போயெல்லாம் மாறினா டக்குன்னு மாறிடுவார். அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து. ஹேட்ஸ் ஆஃப் டு சார், ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். அடுத்தது வந்து சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார் எப்படின்னா அவரோட ட்ராவல் அவரோட லைஃப்பை வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம், பல விஷயங்கள் கற்றுக்கலாம். அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதே இல்லை. அவர் கூட நடிக்கிறேன், ஆமாம் அவர் நல்லா தமிழ் பேசுவார் சொன்னேன் இதுதான் வரும் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கூட நாங்கள் ஷூட்டிங்கில் பேசுனதுதான் ஒருத்தர்களாகன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க, 2 வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா யாருமே வாங்குறதுக்கு இல்லை. கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 10 பேர் தான் இருந்தாங்க. 2வது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு. அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ட்ராவல். 45 இயர்ஸ்
இன்னைக்கு சொல்றாரு அடுத்த படத்துல எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா அப்ப சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி, இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அந்த இப்படி இருக்கான்னு வச்சுங்க, ஃபிட்னஸ்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ். நீங்களே டையை பற்றிலாம் பேசுங்க, டையை வச்சு ஹேர் ஸ்டைல் மாற்றினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அந்த கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரியில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து இதுக்குதான் வந்திருக்காரு. பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கலகலப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். கலகலப்பில் வந்து அவர் சொன்னார் நம்மலாம் பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் 3 பேர் நாங்கள் கலகலப்பில் ஒன்றா இருப்போம், நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன். யோகி பாபு சொன்னது என்னன்னா, நம்ம வந்து பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவர் நடித்த படத்துக்கு அவரே போய் பார்க்கறது கூட டேட் இல்லை, அந்த அளவுக்கு பிஸியாக இருக்காரு. கருணாகரன் அதோட சந்தோஷமான விஷயம்னா 100 படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னார். ஐம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் படத்தில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்கள் வந்தது, இன்னும் நீங்கள் நிறைய பண்ணணும். வெரி ஹாப்பி, குட் லக். அந்த டீம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது கார்த்திக், இந்த படத்துடைய கேமராமேன், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். நீங்கள் பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலி நிறைய டைம் எடுத்து பண்ணோம், ஆனால் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி, வெரி வெரி டேலண்டட். நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, நிச்சயமாக பண்ணுவீங்க. கவி, கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆர்ட் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் அவர் சொன்னார் இல்லை, சூதுகம் நம்ம சிவி குமார் டீம்னா வந்து எப்படின்னு சாதாரண விஷயம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும். அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் அஸ்வின், உங்களை வந்து இதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். இதான் ரொம்ப டேமேஜாக எதனா சீன் இருந்தால் பார்த்துங்க, முடிஞ்சிச்சுலாம். அடுத்தது வந்து அருள்தாஸ் சார், இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்காரு, டாக்டர் கேரக்டர், எக்ஸ்ட்ராடனரி ஹியூமர். அதாவது அவர் சீரியஸாக தான் பார்த்துருப்போம், அவர் சொன்னால் ஹியூமர், ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. அவருக்குள்ள ஒரு ஹியூமர், ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு. நீங்கள் இன்னும் நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமாக, வித் காட்ஸ் கிரேஸ். அதுக்கப்புறம் யோகராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்கில். அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் ஏதோ 3 வருஷமாக எழுதுனாங்களா அந்த படத்துடைய கதையை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை டைட்டானிக், அவதாரம் எடுத்திருக்காங்க சும்மா. அதில் 3 வருஷத்துல 2.5 வருஷம் கோவிட், அதனால இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. சும்மா இங்கே நீங்கள் நிற்கிறீங்கன்ட்டு 3 வருஷம் எடுத்தா நீங்கள் அவதார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இல்லைன்னா டைட்டானிக் மாதிரி. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2 வருஷமா யாருமே பக்கத்தில் கூட மீட் பண்ணிக்கல கோவிட்னால. ஓகே, அதுதான் இந்த படத்துடைய ஒரு விஷயம். ஆனால் வந்து இந்த லைன் வந்து நலன் குமாரசாமி அவர் வந்து இப்போ நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஃபண்டாஸ்டிக் லைன் இது. அண்ட் இதோட தர்மம் வெல்லும்க்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அந்த படத்தில் இருக்கிறா இல்லையான்னு தெரியல, இப்போதைக்கு இருக்குண்ணா, கண்டிப்பாக இருக்குண்ணா. ஓகே ஓகே ஓகே, இதுவே இன்னொரு பயமா இருக்கு. அண்ட் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படமே நான் தான் பண்ண வேண்டியது. நாங்கள் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா, தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டேரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல, அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டேரக்டராக இருப்பார். எப்படி அப்படின்னா, ரொம்ப ஸ்மார்ட். இதுதான் உனக்கு இருக்குது, இதை வச்சு நீ பண்ணணும், ஆனால் அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின்போது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல். நீங்கள் பேசுனது எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது இன்னும் மேட்ரு அப்படின்ட்டு. அண்ட் அர்ஜுன், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆனால் அர்ஜுன் வந்து அந்த 15,000 தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னார்ல, அந்த ஸ்டோரி, அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்த படம் முடிஞ்சோன்னா ப்ரொடியூசர் வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னார். ஸோ தங்கராஜ் சார், இது பற்றி இது கேட்காம 2 பேரும் அந்த சைட் பார்த்து சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்து டைரக்டர் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. ஸோ மறந்துடாமல் நீங்கள் வந்து அந்த 15,000 அவங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க, இந்த சைடு வரேன். இந்த படம் ப்ரமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி. உண்மையாக இருந்தால் உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி, அது உங்களுக்கே தெரியும். அண்ட் உள்ளே வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம்னா வந்து, தலைவா காலிலேருந்து வெயிட்டிங், கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னாரு. இதெல்லாம் படத்தில் நடிக்கிறதோட பெரிய ப்ரெஷராக இருக்கு. நம்ம என்னைக்கு வந்து யோசிச்சு பேசியிருக்கோம், இன்னைக்கு நம்ம எழுதி பேசியிருக்கோம், இப்படிதான் பேசி தான் லைஃபே ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்டுருங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இது வரைக்கும் எந்த படம் ப்ரெஸ் மீட்லேயே வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணாம், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு படம் பிடிக்கும், படம் பிடிச்சா நீங்கள் என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்கள், அதே போதும் எங்களுக்கு. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதா நாங்கள் வெயிட்டிங். அண்ட் சூதுகம் 1 ஒரு கல்ட் ஃபிலிம். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நிறையா விஷயம் சொல்லுவாங்க. சூதுகம் 2 இட்ஸ் அ ஃபன் ஃபிலிம். நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, லவ் யூ.